இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 NCERT சாப்டர் 7 ட்ரையாங்கிள்ஸில் வந்து எக்ஸசைஸ் 7.1ல் வந்து ஃபோர்த்து சம் பார்க்கலாம். L and M are two parallel lines intersect by the another pair of parallel lines P and Q. Show that triangle ABC congruent triangle CDA. இப்போ வந்து இதில் வந்து L M இது வந்து L Mங்கிறது ஒரு parallel lines. இது இன்னொரு parallel linesம் இருக்குது. P Qங்கிறதும் வந்து parallel lines. இது ரெண்டுமே வந்து இன்னொரு parallel, அதாவது இந்த L Mங்கிறது வந்து இன்னொரு parallel lines, அதாவது P Qங்கிறத வந்து intersect பண்ணியிருக்குது. இப்போ triangle ABC, இது வந்து இந்த ABCங்கிற ஒரு ட்ரையாங்கிளும் CDA இந்த ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து நம்ம கான்கிரண்ட் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்போ LMங்கிறது parallel lines. இதில் இப்போ LMங்கிற parallel linesல ACங்கிறது வந்து டிரான்ஸ்வர்சல். அப்போ இது வந்து LMங்கிற இதில் வந்து parallel linesக்கு வந்து AC வந்து டிரான்ஸ்வர்சலாக, அப்போ இந்த ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது வந்து என்னன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இந்த PQங்கிற parallel linesல வந்து PQ அப்படிங்கிற parallel linesல AC வந்து டிரான்ஸ்வர்சல். அதில் வந்து இந்த இதுவும் வந்து இந்த ஆங்கிளும் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ அது வந்து இந்த ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த LM parallel linesல வந்து AC வந்து டிரான்ஸ்வர்சல். ஸோ இந்த ஆங்கிளும் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி PQ அப்படிங்கிற parallel linesல வந்து AC வந்து டிரான்ஸ்வர்சல். இதுல வந்து எந்த ஆங்கிள், இந்த ஆங்கிளும் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அது வந்து ஈக்குவலா இருக்கும். இப்போ எழுதுவோமா? given L parallel M and P parallel Q to prove triangle ABCயும் CDA இதுவும் வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் வந்து கான்கிரண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். CDA proof taking L parallel M. இந்த Lம் Mம் வந்து parallel lines. ஸோ இதில் வந்து ACங்கிறது டிரான்ஸ்வர்சல். AC is டிரான்ஸ்வர்சல். இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், LMங்கிறதுல AC வந்து டிரான்ஸ்வர்சல். அப்போ வந்து எது வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ACBயும் CADயும் வந்து CADயும் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இதில் நம்ம ட்ரையாங்கிள்னு போட்டுக்கலாம். ட்ரையாங்கிள் ABC அண்ட் ட்ரையாங்கிள் CDA. இப்போ L parallel M இதில் வந்து AC வந்து டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ டிரான்ஸ்வர்சல்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஆங்கிளும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதை அப்போ எப்படி எழுதலாம்? ஆங்கிள் BAC ஈக்குவல் டு ஆங்கிள் BAC, இது ஒரு BAC, இது ஒரு ஆங்கிளா, அப்புறம் DCA இது வந்து ஒரு ஆங்கிள், அப்ப DCA இது என்னது, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதனால இது வந்து ஈக்குவல், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட் இதில் வந்து AC ஈக்குவல் டு CA, ஏன்னா ACங்கிறது வந்து டிரான்ஸ்வர்சல். ஸோ AC ஈக்குவல் டு CA. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம L parallel Mன்னு நம்ம எடுத்துருக்குறோம். அடுத்தது வந்து P parallel Q. இதுலேயும் வந்து என்னன்னா AC வந்து டிரான்ஸ்வர்சல். AC is டிரான்ஸ்வர்சல். இப்போ இதில் எது வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸு, PQல வந்து எது இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னா இந்த ஆங்கிளும் இதுவும் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ இதில் வந்து என்னது, DCA
ஈக்குவல் டு ஏடிசிஏவும் ஆங்கிள் ஏசிபி. ஏசிபி இது வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். டிசிஏ டிசிஏ இந்த ஆங்கிளும் ஏசிபி டிசிஏவும் இந்த ஆங்கிளும் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்லணும், ட்ரையாங்கிள் ஏபிசிஇ கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் சிடிஏ இதை வந்து நம்ம வந்து சொல்லணும். அப்போ இது வந்து எந்த இதுன்னு பார்க்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியில் வந்து எது ஆங்கிள்னா இது ஆங்கிள் சைடு ஆங்கிள். அதே மாதிரி இந்த இதில் வந்து ஆங்கிள் ஆங்கிள் சைடு ஆங்கிள். இதில் வந்து ஆங்கிள் இது வந்து ஆங்கிள் சைடு ஆங்கிள். அதே மாதிரி இந்த இதில் வந்து ஆங்கிள் சைடு ஆங்கிள் ஆங்கிள் சைடு ஆங்கிள். அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி கான்கிரண்ட், நம்ம கான்கிரண்ட்னு சொல்லியாச்சு. ட்ரையாங்கிள் சிடிஏ இது எந்த இதுபடி ஆங்கிள் சைடு ஆங்கிள் கான்கிரன்ஸ் ரூல். ஆங்கிள் இது வந்து ஒரு ஆங்கிள் சைடு ஆங்கிள் ஆங்கிள் சைடு ஆங்கிள் சைடு ஆங்கிள். ஸோ ஏஎஸ்ஏ கான்கிரன்ஸ். அப்புறம் ட்ரையாங்கிள் ஏபிசியை நம்ம வந்து கான்கிரண்ட்னு சொல்லிட்டோம். ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிடிஏ ஹென்ஸ் ப்ரூவ்டு.